ஆல் ஐஸ் ஆன் ரஃபா இந்த ஒரு ஹேஷ்டேகை இன்ஸ்டாகிராம்ல 44 மில்லியன் டைம்ஸ் பெரிய பொலிட்டிக்கல் லீடர்ஸ், செலிபிரிட்டிஸ், காமன் பீப்புள் இப்போ வரைக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? அக்டோபர் 7, 2023 அமாஸ் என்ற பாலஸ்டைன் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இஸ்ரேல் மேல சரமாரியா தாக்குதல் நடத்துறாங்க. இஸ்ரேலை முழுமையா அழிக்கணும்ன்றதுதான் இந்த அமாஸ் இயக்கத்தோட நோக்கமே. இந்த டெரரிஸ்ட் அட்டாக்கு அப்புறமா இஸ்ரேல் காசா ஸ்ட்ரிப்ல வாழக்கூடிய அமாஸ் பாலஸ்தீன் இயக்கம் மேல வார் டிக்ளேர் பண்றாங்க. இஸ்ரேல் பாலஸ்தீன மக்கள் வாழக்கூடிய இந்த காசா சிட்டி மேல வார் தொடங்கின நாள்ல இருந்து அதிகமா பாதிக்கப்பட்டது பொதுமக்கள் மட்டும்தான். இந்த காசா ஸ்ட்ரிப் எஜிப்ட் அண்ட் இஸ்ரேலோட பார்டர்ல தான் இருக்கு. காசா ஸ்ட்ரிப்ல கடைசியா இருக்கக்கூடிய சிட்டி தான் ரஃபா. ரஃபா ஒரு சேஃப் ஜோன், அதாவது பாதுகாப்பான இடம். இங்க எந்த ஒரு அட்டாக்கும் பண்ண மாட்டோம்னு பாலஸ்தீன மக்களுக்கு இஸ்ரேல் ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல இன்னைக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. 2 அமாஸ் டெரரிஸ்டை கொல்றதுக்காக தான் இந்த ஒரு அட்டாக்னு இஸ்ரேல் சொல்றாங்க. ஆனா இந்த அட்டாக்ல அதிகமா இறந்தது குழந்தைங்கன்றதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.